பேசுகிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் அட் சேம் டைம் கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு ஸ்டேஜ் அது. அந்த உப்மான்னு சொல்கிறது. உப்மான் போது உப்பு ப்ளஸ் மாவு, அதுதான் உப்மாவுன்னு சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் உப்மா பார்த்திங்க அப்படின்னா பாம்பேலேருந்து ஒருத்தர் கலிஃபோர்னியா செட்டில் ஆனவர் காம்படிஷனில் கிட்டத்தட்ட $1,00,000 வின் பண்ணியிருக்காரு இந்த உப்மா செஞ்சு காமிச்சு. ஸோ அந்த அளவுக்கு இந்த உப்மா எல்லா கண்ட்ரிலும் ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு. ஸோ அந்த உப்மாவை நம்ம சிம்பிளாக செய்ய போகிறோம். அந்த உப்மா செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பாம்பே ரவை 1 கப்பு, வெங்காயம் 50 கிராம், பச்சை மிளகாய் 3 நம்பர், கருவேப்பிலை 1 கொத்து, கொத்தமல்லி 1 கொத்து, இஞ்சி ஒரு சின்ன துண்டு, நெய் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, முந்திரி பருப்பு 10 நம்பர், கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன். இதுதான் உப்புமா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அது நம்ம எப்படி செய்யறதுன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ரவையை சாதாரணமாக வறுக்கணும். எண்ணெய் இல்லாமல் ரவையை போட்டு கடாயில் போட்டு வறுத்துட்டிங்க அப்படின்னா அந்த ரவை வாசனை வரும்போது நீங்கள் தனியாக வச்சுக்கணும். அப்போ என்னன்னா தண்ணி ஊற்றும் போது உங்களுக்கு மாவு மாதிரி அது உதிரியாக வரும் உப்புமா. உப்புமா 2 விதமாக பண்ணலாம். ஒன்று கர்நாடகா ஸ்டைலில் பார்த்திங்கன்னா வெங்காயம் கிடையாது, கொஞ்சம் தளதளன்னு இருக்கும். தண்ணி இப்போ சாதாரணமாக 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இந்த கர்நாடகா ஸ்டைலில் பண்ணுறதா இருந்தால் கிட்டத்தட்ட 2.25 கப்பு தண்ணி விடுவாங்க. அந்த உப்புமாவுடைய கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் தளதளன்னு இருக்கும். நம்ம சைடில் உப்புமா பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி 2க்கு 2 தண்ணி ஊற்றுவோம். பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். நம்ம வெங்காயம் போடுவோம், வெங்காயம் பச்சை மிளகாய் போடுவோம். சம்டைம்ஸ் நீங்கள் வேணும்னா மேபி ஒரு அரை தக்காளி பழம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தக்காளி பழம் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ அந்த உப்புமா பார்த்திங்க அப்படின்னா வெறுமே சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். சக்கரை வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். உப்புமாவுக்கு எறா தூக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், மட்டன் தூக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த உப்புமாவோட பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா சூப்பராக இருக்கும் அந்த அதோடு சாப்பிடும்போது. அதே மாதிரி தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். அதே கொத்தமல்லி சட்னி சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வெங்காய சட்னி நல்லாயிருக்கும், காஞ்ச மிளகாய் சட்னி நல்லாயிருக்கும். இதெல்லாம் உப்புமாவோட தொட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ அந்த உப்புமாவை எப்படி நம்ம செய்து பார்க்கலாம். முதல்ல அடுப்பை பற்ற வச்சிடுறேன். நெய் பாதி, எண்ணெய் பாதி விட்ருக்கேன். இதில் பெரிய டிப் என்னென்னா சொல்கிறேன் உங்களுக்கு. கடைசியில் உப்புமா இறக்கிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, பச்சை எண்ணெய் விட்டு இறக்குனீங்கன்னா ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம அதை செஞ்சு காமிக்கலாம். அதுவே நெய் விட்டு இறக்க போகிறோம். ஸோ இப்போ நெய் பாதி எண்ணெய் பாதி விட்டு நெய் நல்லா உருகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன், கடுகு, உளுத்தம்பருப்பு, முந்திரி பருப்பு, இஞ்சி, இதில் கருவேப்பிலை, இது வதக்கலாம். வதக்கிட்டு கருவேப்பிலை போடலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வதக்கலாம். இந்த ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது தீஞ்சி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். முந்திரி பருப்பு அதே மாதிரி உளுத்தம்பருப்பு செவந்து வந்துட்டுருக்கு. ஓகே, உளுத்தம்பருப்பு முந்திரி பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை போட்டலாம். அதே மாதிரி வெங்காயம் பச்சை மிளகாய் போடலாம். போட்டால 3/4 பாகம் வரதுனா போதும். இதுதான் உப்புமா பார்த்துன்னு சொல்கிறது. வாயில் இந்த வெங்காயம் தட்டுப்படணும். நல்லா வதக்கிட்டு நான் தக்காளி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. 3/4 பாகத்துக்கு இந்த வெங்காயத்தை வதக்கிடலாம். பார்த்து வதக்கிடுச்சு. என்ன பண்ண போகிறோம், இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு ரவை, 2 கப்பு தண்ணி ஊற்றணும். 1 கப்பு ரவைக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும்.
நான் அளந்து காமிச்சிடுறேன். 1 கப் ரவை எடுத்துட்டேன். தண்ணி 2 கப்பு. இதில் உப்பு போட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்துடும். அதுக்கப்புறம் ரவையை போடலாம். இந்த ஸ்டேஜில் அப்படின்னா ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். கிண்டிகிட்டே வாங்க. அப்போ தான் வந்து அந்த கட்டிப்படாது. இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். மேலே தெரிக்கும், அதனால் சிம்மில் வச்சுக்கலாம். சிம்மில் வச்சு கிண்டிகிட்டே வாங்க. மூடிடுறேன். ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டேன். இப்போது ரவா லட்டு செய்யலாம். கொஞ்சமாக நெய் விட்டு 1 கப்பு ரவையை வறுத்துடணும். அதை மிக்சியில் பொடி பண்ணிடணும். அதே மாதிரி சர்க்கரையும் பொடி பண்ணி வச்சுக்கணும். 2 ஒன்றா கொட்டிக்கலாம். வறுத்த முந்திரி பருப்பு, வறுத்த திராட்சை, இந்த மிக்ஸ் பண்ண ரவையும் சர்க்கரை தெளி போட்டுடணும். அதே மாதிரி ஏலக்காய் பொடியை போட்டுடலாம். இப்போ நெய் காசி நெய் தெளித்து விட்டு வரலாம். நெய்யோடு பிடிக்க முடிஞ்சால் அதை உருண்டை பிடிக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் பாலை தெளிச்சுட்டு என்ன பண்ணுறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா அந்த ரவா லட்டு. இந்த ரவா லட்டு கிட்டத்தட்ட ஒரு வாரம் வச்சு சாப்பிட்லாம். ஒரு அருமையான ஒரு டெசர்ட்டு, சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ரவா கிச்சடி சூப்பராக இருக்கும். பூண்டு, அதை பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி பழத்தை போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு கடைசியில் ரவை போட்டு எடுக்கும்போது ஒரு ரவா கிச்சடி, ரவா இட்லி. ரவையில் நிறைய டிஷ்ஷஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ரவையில் கேக்கெல்லாம் கூட இப்போ நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சூப்பரான ஒரு கலக்கலான உப்புமா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக நான் சொன்னேன் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய், பச்சை எண்ணெய். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி 1/2 டீஸ்பூன் நெய். போட்டு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டு, சூப்பரான ரவா உப்புமா ரெடி ஆகிடுச்சு. ஒரு போல் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். இதை வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். கொத்தமல்லி எடுத்துகிட்டு பொடியாக கிள்ளி இதை போட்டலாம். ஒரு கலக்கலான ரவா உப்புமா, அதாவது வெளிநாட்டில் ரொம்ப பாப்புலரு. நம்ம வீட்டில் எல்லாம் செய்வாங்க, பட் கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்கோம். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் கொடுங்க. அடுத்த எபிசோட் தாமதன். நன்றி, வணக்கம்.